இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க அதற்குண்டான ரத்தினங்கள். அந்த ரத்தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபர் சுக்கிரன், சுக்கிரனுக்குரிய உங்களுக்கு வந்து ஒரு ரத்தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த வைரம் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரத்தினமாக இருக்கும். இந்த வைரத்தை வந்து எல்லாரும் போடுறாங்க. இப்போ காதில் தோடு போடுறாங்க, மூக்குத்தியாக போடுறாங்க, சார் இதெல்லாம் போட்டிருக்கேனே இது பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக வந்து ஆபரண உபயோகம்னு நம்ம போடும்போது அந்த ரத்தினங்களை எப்படி அணிஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க கழுத்துலேயோ மூக்குலேயோ நீங்கள் தங்கத்தில் தான் போட்டிருப்பீங்க. ஸோ தங்கத்தில் போடுறது வைரத்துக்கு சிறப்பு. வைரத்தினுடைய ஆர்னமெண்டல்ங்கிறது வேறு, அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட்டுங்கிறது வேறு. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெள்ளியில் போட்டிங்கன்னா தான் கிடைக்கும். அந்த வெள்ளியில் போடுறது மட்டும் பத்தாது, வலது கை சுண்டு விரலில் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் அதோடைய ஃபுல் பவர் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது சிறப்பு. இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு என்னென்ன ஜெம்ஸ்டோன் போடலான்னு பார்ப்போம். இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு தனியாக வந்து ஒரு மரகதமோ தனியாக ஒரு வைரமோ போடுறது சிறப்பு கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயின் பண்ணி தான் போடணும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதிக்கு உண்டான மரகதத்தை நடுவில் வச்சு இருபுறமும் வைரம் வச்சு ஒரு 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விரல் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி உள்ள மாதிரி எடைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வலதுகை சுண்டு விரலில் ஓப்பன் செட்டிங்கில் வெள்ளியில் மரகதத்தை நடுவில் வச்சு 2 பக்கம் வைரம் வச்சு போடுறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும்.